எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஷீலா. உங்களுக்காக வந்து நாங்கள் நோ ஃபயர் அண்ட் நோ ஆயில் வச்சு எப்படி குக் பண்ணுறதுன்னு நாங்கள் இங்கே இந்த வீடியோவில் காமிக்கிறோம். பொங்கல் திருநாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் மீல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சவுத் இந்தியன் மீலில் நம்மளுக்கு இப்போ அரிசி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எல்லா டாக்டர்ஸுமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு அவல் சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் அவல் சாதம். அவல் சாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது அவல் நம்ம சிகப்பரிசி அவலும் வாங்கிக்கலாம், வெள்ளை அவலும் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அது எடுத்துக்கலாம். அந்த வெள்ளை அவலை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு அதை நல்லா ஒரு துணியில் வந்து பாயில் ஒத்தி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது சாம்பார் கூட இதில் பண்ணலாம். சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஒரு துண்டு, மாங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா அண்டு கொஞ்சோண்டு தக்காளி, பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு, இதெல்லாமே மிக்சியில் அரைச்சி கொஞ்சோண்டு சாம்பார் பொடி மட்டும் லைட்டாக தூவி வச்சுட்டோன்னா அதுவுமே சாம்பார் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இந்த பச்சை புளி ரசம் சொல்லுவாங்க. அந்த பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, சீரகம், பூண்டு, இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி கொஞ்சோண்டு புளியை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான வந்து ஒரு ரசம் ரெடி ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாயாசம் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால், அதுக்கப்புறம் தேங்காயில் வர தண்ணி, அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்சிடணும் பாதாம் பிசினி, அதுக்கப்புறம் அத்திப்பழம், டேட்ஸு, இது எல்லாமே அரைச்சி ஒரு ஷேக் மாதிரி ரெடி பண்ணி நம்ம குடிக்கலாம். ஸோ இதில் வந்து சுகர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நம்ம அந்த அத்திப்பழமும் டேட்ஸ் போடுறதுலேயே நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவுமே நல்ல ஒரு சுகர் நல்லா இனிப்பாக இருக்கும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை வடை ரெடி பண்ணியிருக்கோம். கருவேப்பிலையை வந்து நம்ம கருவேப்பிலை, வேர்க்கடலை, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு, ஸோ இது எல்லாமே நம்ம கையில் பிசைஞ்சி கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே நம்ம கையோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அது பாயில் ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா பிசைஞ்சி ஒரு வடை மாதிரி தட்டி வச்சிட்டோன்னா அதுவுமே சூப்பராக ஒரு வடை இருக்கும். இதே மாதிரி மெத்தட் வந்து நம்ம முருங்கைக்கீரையில் கூட பண்ணலாம். முருங்கைக்கீரை கூட நம்ம வேக வைக்கணும், அவிக்கணும்னு இல்லை. கருவேப்பிலைக்கு பதிலாக வந்து நம்ம முருங்கைக்கீரையுமே வந்து அதோட பிசைஞ்சி இதே மாதிரி வேர்க்கடலை, மிளகுத்தூள், உப்பு, இதெல்லாமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம ஒரு வடை மாதிரி தட்டி வச்சோன்னா அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நோ பாயில் நோ ஆயிலில் வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.